அவர்களின் நடவடிக்கைகள் அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் அரசியல் கைதிகளை நியாயமற்ற முறையில் நடத்துவதற்கு எதிரான எதிர்ப்பு. சட்டசபை குண்டுவெடிப்பு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது இந்தியாவின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை பொது நனவின் முன்னணிக்கு கொண்டு வந்தது. பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத்தும் இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு பின்விளைவுகளைச் சந்திக்க மனம் வந்து சரணடைந்தனர். அவர்களின் விசாரணையின் போது பகத்சிங்கும் அவரது கூட்டாளிகளும் நீதிமன்ற அறையை தங்கள் வழக்கை மேம்படுத்த ஒரு தளமாக பயன்படுத்தினர். அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறார்கள் மற்றும் இறுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். அவர்களின் தியாகம் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை வலுப்படுத்தியது. முடிவாக, பகத்சிங்கின் சட்டமன்ற குண்டுவெடிப்பு ஒரு துணிச்சலான மற்றும் கணக்கிடப்பட்ட செயலாகும், இது மக்களை விழித்தெழுப்பவும் பிரிட்டிஷ் ஆட்சியின் அநீதியை முன்னிலைப்படுத்தவும் முயன்றது. பகத்சிங் தனது தோழர்களுடன் சேர்ந்து எதிர்ப்பின் அடையாளமாகவும் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தின் அழியாத உணர்வாகவும் மாறினார்.